Hello guys, welcome back. This is NEET 2025 question solving on physics. And first of all, sorry for the long date delay because எக்ஸாம் இருந்ததுனால நம்ம பசங்களுக்கு நிறைய நம்ம டீச் பண்ணிட்டு இருந்ததுனால ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ குடண்ட் நம்மளால் என்கேஜ் பண்ண முடியல. ஈவன் அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஆஸ்கிங் அபவுட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் அவர் கமெண்ட் செக்ஷன். பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியாததுக்கான காரணம் என்னென்னா தட் வாஸ் அ ஃபுல் ஹெக்டிக் ஷெட்யூல். ஸோ அதை ஒர்க் பண்ண முடியல. இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறமா வி ஹேவ் அண்ணா யூனிவர்சிட்டியோட கொஸ்டின் செஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடுவோம். ஸோ மை யூஷுவல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் இஸ் ஆன் தி வே. ஸோ டோன்ட் worry about that, we will have it for our exam purpose. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நீட் 2025 ஃபிசிக்ஸ் 4/5/2025 என்று கேட்கப்பட்ட கொஸ்டின். அதில் இருக்கக்கூடிய 45 ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை மட்டும்தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயுமே பர்பஸ்ஃபுல்லாக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் பிகாஸ் ஆல்ரெடி வி ஹேவ் சால்வ்ட். பட் அட் த சேம் டைம் இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணினா பெட்டராக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு இட் வில் பி அப்லோடட் லேட்டர். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் கொஸ்டினாக சால்வ் பண்ணணும். அந்த அளவுக்கு சில கண்டென்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம இண்டிவிஜுவல் சால்விங் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். நான் இப்போ சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் கோட் நம்பர் 46 இங்கிலீஷ் மீடியம். உங்கள்கிட்ட எந்த கொஸ்டின் இருக்குன்னு தெரியல. ஸோ ப்ராபப்ளி என்கிட்ட இருக்கிறது 46 கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் பெட்டர் வாட்ச் தட். எல்லா கொஸ்டின்ஸுமே கிளியராக இருக்கும். அதனால் நீங்கள் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி மேப் பண்ணி இஃப் யூ ஹவ் பின் சால்விங் திஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின் 2024 உடைய கொஸ்டினும் 2025 கொஸ்டின் அதோடைய கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன சாப்டர்ஸ்லாம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இதை பற்றி தான் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் அவர் வீடியோ. ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் அனாலிசிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஸ்டின் என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு, சாப்டர் வைஸ் எதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக இதோட கட் ஆஃப் பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் வி கேன் டிஸ்கஸ். சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம் வி கேன் என்டர் த வீடியோ நவ். மூவிங் டு த சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் 2025 கேட்கப்பட்ட இந்த கொஸ்டினில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் 3 கொஸ்டின், லைன்ஸ் 3 கொஸ்டின், லாஸ் ஆஃப் மோஷன் 4 கொஸ்டின். ஸோ இதிலேயே நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்கு. பாதிக்கு பாதி. கிளாஸ் 11 கேட்கப்பட்ட மொத்த கேள்விகள் 22, அதில் பாதிக்கு பாதி கவர் ஆகிருக்கிறது ஃபஸ்ட்டு வால்யூம்லேயே கவர் ஆகிடுச்சு. ஸோ இது நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸ் மோஸ்ட்லி இது வந்து கொஞ்சம் டஃப்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் ஃபார்முலாஸ் ரொம்ப குறைவு. ஆனால் அனலிட்டிக்கலாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்தது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஒரு கொஸ்டின், கிராவிட்டியில் 3 கொஸ்டின், அதன் பிறகாக லிக்விட் 10, அது மட்டும் இல்லாமல் மீதி 3, மொத்தம் 14 கொஸ்டின் வால்யூம் நம்பர் 1 அதுலேருந்து மட்டுமே கேட்கப்பட்டிருக்கு. லிக்விட், தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், கைனெட்டிக் தியரி, ஆசிலேஷன், வேவ்ஸ், இதுலேருந்து மீதி 8 கொஸ்டின்கள் மட்டுமே கேட்கப்பட்டிருக்கு. வால்யூம் 1க்கு யார் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 11th வால்யூம் 1 கொஞ்சம் கன்செப்ஷுவல் ஸ்டஃப் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இங்கே நிறைய இடத்துல ஃபயர் ஆனதுக்கான வாய்ப்புகள். அடுத்ததாக கிளாஸ் 12 சார்ஜஸ், கெப்பாசிட்டர்ஸ், கரண்ட், இது எப்போதுமே 3மே முக்கியமான குரூஷியல் டாபிக்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தமாக 7 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. மேக்னட்டிசம் 1, இஎம்ஐ 2, இஎம்ஐயில் கேட்கலை, ஏசியில் கேட்கப்பட்டிரு. எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் 2, இது மட்டும் வால்யூம் 1 பொறுத்த மட்டும் 7, 8, 10, 12 கொஸ்டின்ஸ் மொத்தமாக வால்யூம் 1 கேட்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் ரே ஆப்டிக்ஸ் 2, வேவ் ஆப்டிக்ஸ் 3, ஆட்டம்ஸ் 2, செமிகண்டக்டர் 2, டூவல் நேச்சர் 2, தலா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த வருஷத்தோட கம்ப்ளீட் சாப்டர் வைஸ் டீகோடிங் அப்படிங்கிறத நாம் சொல்ல போகிறோம். இதுவே போன வருஷத்தை பொறுத்த மட்டும் என்னென்னலாம் இருந்துச்சு என்னென்னலாம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக நம்ம ஒர்க் பவர் எனர்ஜியில் டைரெக்டான கொஸ்டின்ஸ் இல்லை. ஆனால் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு P² டிவைடட் பை 2m அப்படிங்கிற அந்த மொமெண்டம் பேஸ்டு ஃபார்முலாலாம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. போன வருடமும் டைரெக்டாக நமக்கு இல்லை, இந்த வருஷமும் டைரெக்டான கொஸ்டின்ஸ் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் 2 கொஸ்டினும் போன வருடம் ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே விடப்படலை. சிலபஸ் சேஞ்சின் காரணமாக டாப்ளர் எஃபெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் சில கொஸ்டின்ஸ் இல்லாததுனால போன வருஷம் கேட்காத ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் ஆசிலேஷன், வேவ்ஸ், இதில் 2த்துலையும் கேட்கப்பட்டுருச்சு.
போன வருஷம் சார்ஜஸில் எந்த கொஸ்டினுமே இல்லை, இங்கே சார்ஜஸில் ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லா யூனிட்லேயும் பொதுவாக இருந்தது. போன வருடம் 30 கொஸ்டின் கிளாஸ் 12லும் 20 கொஸ்டின் கிளாஸ் 11லையும் இருந்தது. இந்த வருடம் 22, 23 அப்படிங்கிற ஆறில் சம அளவில் கேட்கப்பட்டிருக்கு. இதுவே ஒரு வகையில் முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதில் டக்குன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு கிளாஸ் 11ல், அதுவும் முக்கியமாக வால்யூம் 1ல் அதிக அளவிலான கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அதனால் அது கொஞ்சம் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நேச்சர் ஆஃப் கொஸ்டின். போன முறை அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் 32ம், கிராஃபில் 4, அசர்ஷன் 2, மேட்ச் த ஃபாலோயிங் 2, ஸ்டேட்மெண்ட் 2, ஒன்லைனர்கள் மட்டும் 8 கொஸ்டின் இருந்து மொத்தமாக 50 கொஸ்டின் இருந்துச்சு. இந்த வரை 45 கொஸ்டின் தான். அந்த 45ல் டயோட் பேஸ்ட் 1, கிராஃப் 2 கிராஃப், டெரிவேஷன், அதன் மூலமாக நமக்கு ஃபார்முலா, அதன் மூலமாக கடைசியாக இருக்கக்கூடிய ஆன்சர், அந்த டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 3, ஒன்லைனர் அப்படிங்கிறது ஒரே ஒரு கொஸ்டின், அதுவும் கெப்பாசிட்டர் பேஸில் இருக்கிற கொஸ்டின். இந்த அளவு தான் இந்த வருஷத்துக்கு கூட நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம். போன தடவை இருந்தது கூடிய நேச்சரை விட இந்த தடவை கொஞ்சம் அனலிட்டிக்கல் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் தொடருமா அப்படிங்கிற எந்த ப்ரெடிக்ஷனையும் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஏனென்றால் நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அது இல்லாமல் அவே ஃப்ரம் த டாப்பிக்காக, அவே ஃப்ரம் தட் நம்ம என்ன திங்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அவேயாக வரணும் அப்படிங்கிறதுக்கு எதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ வி கேன் என்டர் த கொஸ்டின் நவ். முதலாவதாக யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்சிஆர்டி புக்ஸில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். புக் பேக்கில் இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின் வித்தவுட் சேஞ்சிங் எனி டேட்டா. P = a³ × b² / c power c into square root of d, that is a⁴, b⁴2, c⁻⁻1, d⁻−1/2. எரரை பொறுத்த மட்டில் இது 3 டைம்ஸ் ஆஃப் a, அதனுடைய பவர் bயினுடைய பவரான 2 இன்ட்டு ∆b/b, cயினுடைய பவர் -1ன்னு இருக்குது. எரரில் -1 என்பது கிடையாது, அதனால் டைரெக்டாக ∆c/c. டியின் பவர் -1/2, அதுலேயும் பவர் கிடையாது, அதோட நெகட்டிவ் கிடையாது, ஆட் மட்டும்தான் ஆகும். ஸோ ப்ளஸ் 1/2 இன்ட்டு ∆d/d. இவ்வாறாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 13% அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தட்ஸ் தி ஆன்சர். இரண்டாவது கொஸ்டின் வேவ் ஆப்டிக்ஸில், அதுவும் போலராய்டில் இருக்கக்கூடிய சாதாரண கொஸ்டின். த இன்டென்சிட்டி ஆஃப் transmitted light when a polaroid sheet placed between two crossed polarides at 22 degree from the polarization axis of one of the polaroid. இந்த இடத்துல இந்த 22 டிகிரிங்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு ஆக்சிஸுக்கும் இன்னொரு ஆக்சிஸுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் 22 அப்படின்னா, ரெண்டு பக்கமும் சேர்க்கும்போது 22.5, திஸ் இஸ் அதே பாதியாக பிரிக்கும்போது 22 எடுத்தாக 45 டிகிரிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ரெண்டு போலராய்ட் ஷீட்டு, cos 45, cos ஸ்கொயர் 45, தட் இஸ் 1/2, திஸ் இஸ் 1/2. அதனோடு I0 அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைடர் பை 2 கொண்டு போகும்போது I0/2 × 1/2 I0/8 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக a 2 ampere current I which is flowing through two different small copper coils of radius R1 and R2, அதனுடைய ரெஸ்பெக்டிவ் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் கேட்கப்படுது. மேக்னெட்டிக் மூமெண்ட்டின் ஃபார்முலா N × I × A. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கப்படலை அப்படின்னா வெறும் I × A. த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ டிஃப்ரெண்ட் காப்பர் காயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட்டுடைய மதிப்பை நம்ம சேமாக எடுத்துக்கலாம். ஏரியா என்று சொல்லும்போது πr². சின்ஸ் தே ஹாவ் கிவன் இட் இஸ் காயில், காயிலுடைய ஏரியானா πr² தான் நம்ம சூஸ் பண்ணோம். தட் இஸ் the πr cancelled, I is cancelled. R1/R2², R1இன் மதிப்பு 1, R2இன் மதிப்பு 2ன்னு சொல்லும்போது 1/4 and the ratio is 1:4 அப்படிங்கிற ஆன்சர் பார்க்குறோம். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. அடுத்ததாக வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ரொம்ப வருஷமாக சில வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும் கேட்டுருந்த கொஸ்டின், கடந்த 2 வருடமாக கேட்கப்படலை, அதனால் இந்த தடவை கேட்கப்பட்டுருச்சு. அதுலேயும் கொஸ்டின் ஒரு அழகான கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கொஸ்டினை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, 10 VSD = 9 MSD அப்படிங்கிற கொஸ்டின், VSD = 9/10 MSD, லீஸ்ட் கவுண்டின் மதிப்பு MSD - LSD, that is like MSD - 9/10, that forms 1/10 MSD. The value of main scale division is also how much அப்படின்னா, that is the value will be like இங்கே ஸ்கேல் டிவிஷன் கொடுத்துருப்பாங்களே 0.1 cm. ஸோ we are doing like that 0.01 cm. இப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எடுத்திங்கன்னா 5.08. இதுதான் நம்மளுடைய டோட்டல் ரீடிங்காக இருந்துச்சு.
யூஸ்வலாக இந்த சம் இந்த இடத்துல நம்ம 5.08 இருந்தால் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இங்கே ஒரு இஷ்யூனா, அண்ட் it is at x equal to 0.1 centimeterல the jaws of vernier calipers are closed. ஸோ அங்கே எக்ஸஸ் வேல்யூ இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், வந்த வேல்யூலேருந்து எக்ஸஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது தான் இதனுடைய ஒரிஜினல் வேல்யூவான 4.98 5.08 வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் 0.1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ கெட் இதை மைனஸ் பண்ணும்போது 4.98 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் 3 ரைட்டுங்களா. அடுத்ததாக ஃபோட்டான் பேஸ்டு கொஸ்டின், டுவல் நேச்சரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஃபோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஆஃப் மாஸ் இரண்டுத்துக்குமே மாஸ் m தான், ஹாவ் சேம் எனர்ஜி E1 ஈக்குவல் டு E2. த ரேஷியோ ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் தேர் வேவ்லென்த், டீப்ராய் வேவ்லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதலாவதாக நாம் சால்வ் பண்ணது எடுத்தோடனே நம்ம மைண்டுக்கு வருது lambda which is equal to h divided by p square which is equal to 2m into m into e. The value of p equal to square root of 2me. அதுதான் நம்மளுடைய மைண்டுக்கு போச்சு. ஸோ h divided by 2me, h divided by 2me அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது h கேன்சல்ஸ், 2 கேன்சல்ஸ், மாஸஸ் ஆல்சோ கேன்சல். ஏன்னா ஃபோட்டான் எலக்ட்ரான் ரெண்டுத்துக்குமே மாஸ் எம்னு கொடுக்கும்போது அதுவும் கட்டு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனர்ஜி டிவைடட் பை எனர்ஜி இரண்டும் ஒன்று தானே அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 1 அப்படிங்கிற ஆன்சர் நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் அப்படி மாதிரியான ஒரு ஆன்சர் இங்கே இல்லவே இல்லை. அப்புறமாகத்தான் நம்ம இது என்னென்னு புரிய வந்துச்சு அப்படின்னா, தே ஆர் நாட் ஓன்லி ஆஸ்கிங் தேர் ரேஷியோ, இதை நம்ம சம்மாவும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் லாம்டா ஆஃப் புரோட்டான்னு சொல்லும்போது ஹெச்சி டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் புரோட்டான் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை லாம்டா ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹெச் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 into m into e அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஹெச்னுடைய மதிப்பு கட்டு C divided by energy of proton into root of 2 into m into energy. ஸோ இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் ஏற்கனவே சேம்ங்கிறதுனால இதை கட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ என்று வரும். C into root of 2m divided by e அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி. இதை ஏன் சார் இப்படி கேட்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. இந்த கொஸ்டின் இந்த இடத்துலையே இதனுடைய ரேஷியோ 1 அப்படிங்கிற வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆப்ஷனில் இல்லையே, ஆப்ஷனில் இல்லைங்கிறதுக்காக நான் சரியாக தான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஆப்ஷனில் இருக்கணும்னா அப்போ ஆப்ஷனில் வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கணும், 2 இருக்கணும், மாஸ் இருக்கணும், எனர்ஜி இருக்கணும். இது எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான முயற்சியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் புதுமையான முயற்சி தான். ஏன்னா ஒரே பாங்கில் ஹெச்சி டிவைடட் பை எனர்ஜியையும் த வேல்யூ ஆஃப் ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into m into e இப்படி சரிபாதியாக பிரித்து நம்ம கொண்டு வரக்கூடிய கொஸ்டின் நம்ம கொஞ்சம் ரேர் தான். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கல. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற கீயின் படி இது சரிதான்னாலும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால நமக்கு இது ஒரு ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்ததாக டீப்ராய் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இன் n equal to 2 ஓட ஸ்டேட்டு விச் இஸ் ஈக்குவல் டு வாட், கிவன் தட் த போர் ரேடியஸோட வேல்யூம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனர்ஜி இன் ஃபார்முலா -13.6 இன்ட்டு z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். ஹைட்ரஜன் ஆட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால z which is equal to 1, n மதிப்பு n ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அதை ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 1.6 into 10 - 19 மல்டிப்ளை செய்யும்போது 5.4 into 10 - 19 ஜூல்ஸ் வருகிறது. அடுத்தது இதிலிருந்து நம்ம டீப்ராய் வேவ்லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டீப்ராய் வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடர் பை மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். அல்லது h divided by square root of 2 into m into energy இருவாரியாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அங்கே நாம் தான் பண்ணியிருக்கோம். எனர்ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 2m, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 times ஆஃப் me. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த கிவன் கொஸ்டின் இட் செல்ஃப் தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் எலக்ட்ரான். அப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுடைய மதிப்பு 9 into 10 - 31 kg. இந்த மதிப்பு யாராவது கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில் சால்வ் பண்ண சொல்லலை. அப்புறம் எப்படி நாம் எடுத்தோம்? ஸோ தட் இஸ் வாட் காமன் சென்ஸ். இதை நம்ம எடுத்து தான் ஆகணும். இந்த வேல்யூ கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்து கொள்ள முடியாது. எனர்ஜியின் மதிப்பு 5.4 into 10 - -19 அப்படிங்கிற மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 90 into 10 - 50, திஸ் இஸ் 9.5 into 10 - 25 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதனுடைய மதிப்பை ஹெச் டிவைடர் பை பி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ ஆஃப் ஹெச் 6.6 into 10 - 34 பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை பியின் மதிப்பான 9.5 into 10 - 25 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் டூயிங் லைக் தட் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 6.6 by 10 0.66
இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 மீட்டர். அதன் மதிப்பு 0.66 நானோமீட்டர் அப்படிங்கக்கூடிய ஆன்சர். தென் கிரவுண்டட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 0.67 நானோமீட்டர் அப்படிங்கக்கூடிய ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக an unpolarized light traveling in air is incident on a medium of refractive index root of 3. 1.7 சொன்னாலே அது root of 3 தான். at Brewster angle அப்படின்னு சொல்லும்போது the value of mu which is equal to 0.3 and the value of tan IP which is equal to mu equal to tan IP என்பது தான் Brewster angle. அவர்கள் கொடுத்தது படி Brewster angle கொடுத்ததுனால theta equal to tan inverse of root of 3 that forms theta equal to 60 degree. இவ்வளோ சுலபமான ஆன்சராக இருக்கே அப்படின்னு கேட்டால் அங்கே தான் அடுத்த பிரச்சனை வருது. The reflected light is completely polarized and the angle is close to 60. Both reflected and transmitted are perfectly polarized with the angle of reflection and refraction close to 60 degree and 30 degree respectively. இப்போ தான் நம்ம என்ன ஆன்சர் போடுறது? ஸோ போலாரைசேஷன் சொன்னால் கம்ப்ளீட் ரிஃப்ராக்ஷன். அங்கே ரிஃப்ளெக்ஷனுக்கு வேலை கிடையாது. இட் இஸ் ஒன்லி த வேல்யூ ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். ஸோ அந்த கம்ப்ளீட் போலாரைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது த வேல்யூ இஸ் 60 டிகிரி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இங்கே ரிஃப்ராக்ஷன் நமக்கு ரெண்டு விஷயமும் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. The next one. The kinetic energies of two similar car A and B are 100 joule, 225 joules. On applying brake, brake என்பது அப்ளை பண்ணப்படும் போதே acceleration is negative and that is called as retardation அப்படிங்கக்கூடிய நிலைக்கு அது போயிடுது. Car A stops at 1000 meter and B stops at 1500. This is SA and this is SB. If FA and FB are the force applied on the brakes, then the ratio of FA divided by FB. Velocity and acceleration இது பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கைனமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் போல் உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதுலேருந்து ஃபோர்ஸுக்கு வேலை எங்கே இருக்கே? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சரேஷன் ஆஃப் ஏ மாஸ் இன்ட்டு ஆக்சரேஷன் ஆஃப் பி. அப்போது மாஸ் ஆஃப் கார் ஏ மாஸ் ஆஃப் கார் பி கிடையாது. ஏன்னா டூ சிமிலர் கார்ஸ் என்று சொல்லப்படும் போதே த மாசஸ் ஆர் சேம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நாமவே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுக்கும்போது அப்படி பார்த்தாலும் ஆக்சலரேஷன் நமக்கு தேவை இல்லைங்களா? ஆக்சலரேஷன் எப்படி எடுக்கலாம்? ஸோ வி ஹாவ் த யூஷுவல் ஃபார்முலா v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as v1 ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு aa பை a1 இன்ட்டு s1 பை s2. ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் வித்தவுட் த வேல்யூ ஆஃப் v ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனர்ஜி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி 1/2 mv ஸ்கொயர். அதுலேருந்து விஏவின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம், தென் விபியின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹியர் 10 பவர் ரூட் 2 டிவைடட் பை எம். எம்மினுடைய மதிப்பு சிமிலராக இருந்தாலும் அதை நாம் எம்முனே எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தால் தான் இங்கே நம்ம இதை எம்மோட வேல்யூவை கட் பண்ண முடியும். ஸோ 10 இன்ட்டு ரூட் 2 என்பது 100 இன்ட்டு 2 ஆகவும் 15 இன்ட்டு ரூட் 2ங்கிறது அதனுடைய ஸ்கொயர் 225 இன்ட்டு 2 ஆகவும் மாறும். 2 கட்டு 200 டிவைடட் பை 225. அதையும் ஃபர்தராக நம்ம கட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய SA பை எஸ்பி, எஸ்ஏவின் மதிப்பு 10 டிவைடட் பை 15. ஏன்னா இதெல்லாம் 0 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரும்போது வாட் யூ வில் கெட் த வேல்யூ இஸ் 10 டிவைடட் பை 15 அப்படிங்கிற மதிப்பு நமக்கு கிடைக்குது. அந்த மதிப்பின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வேல்யூ 2/3. சரிங்களா? இப்போ ஃபைனலாக அந்த வேல்யூ ஏவின் மதிப்பு 2, ஏ ஆஃப் பியின் மதிப்பு 3. இதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபோர்ஸ் ஏ டிவைடட் பை ஃபோர்ஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஆப்ஷன் 2 நம்ம சூஸ் பண்ணலாம். சரிங்களா? The wire of resistance R is cut into 8 equal pieces. From these pieces, 2 equivalent resistance are made by adding 4 of these together in parallel. Then these two sets are added in series. The net effective resistance. இந்த கொஸ்டின் எவ்வளவு ஈஸியானதுங்கிறது டயக்ராமை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டயக்ராமை நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் 8ஆக பிரியும் போது அதனுடைய மதிப்பு R/8 R/8 ஆகத்தான் பிரியும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், 2 செட்டு 4 செட்டாக கொண்டு வந்து 2 பேர், இந்த 2 பேருக்கும் 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இப்படித்தான் நம்ம இதை கொண்டு வரணும். இதை நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இந்த டயக்ராமுடைய பேசிக்ஸை எடுத்தால் மட்டுமே மற்றபடி ஆன்சர் கிளியராக வரும். முதலாவதாக இந்த 4மே பேரலில் இருக்குது. 4ஐயும் பேரலல் நாம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். தட் இஸ் R டிவைடட் பை 4 × 8 R/32. இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது, இது முதல் செட், இதில் இருக்கக்கூடிய 1 2 3 4. இது இரண்டாவது செட், அதில் இருக்கக்கூடிய 1 2 3 4. R/32 R/32 இரண்டும் இப்போ சீரியஸ் ஆகும்போது this becomes R/32,
இட் இஸ் இன் சீரிஸ் வித் r/32. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது r/16 அப்படிங்கக்கூடிய வேல்யூ நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் பிசுறுனாலும் r/8 நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதை கவனமாக எடுத்தால் இந்த கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது. அடுத்ததாக கைனடிக் தியரி கேஸ் பொறுத்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி தான். பட் வேல்யூஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் நம்ம சரியாக கவனிக்கணும். an ஆக்சிஜன் சிலிண்டர் ஆஃப் வால்யூம் 30 லிட்டர்ஸ், 1 லிட்டரின் மதிப்பு 10⁻³ மீட்டர் கியூப். அப்போ 30 லிட்டர் என்று சொல்லும்போது 30 × 10⁻³ மீட்டர் கியூப், 18.20 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய வேல்யூ கொடுத்தாச்சு. ஆஃப்டர் சம்திங் some oxygen is withdrawn from the cylinder, it gauge pressure drops to 11 atmospheric pressure. 11 ஆக ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், 27 + 273 300 கெல்வின். இங்கே நமக்கு கேட்கக்கூடியது the mass of the oxygen withdrawn from the cylinder is nearly equal to, அதாவது ஒரு கேஸ் சிலிண்டரில் ஒரு பர்ஃப்யூம்லேருந்து வெளியில் போன இந்த கேஸ் எவ்வளோ போயிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி. முதலாவதாக இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னங்கிறத பார்க்குறோம். P1 V1 = N1 or T1. the value of P1 கண்டுபிடிக்கணும்னா the value of N1 is 18.2. ஆரின் மதிப்பு அவங்களே 12/100/12 கொடுத்துருக்குறாங்க. டெம்பரேச்சர் 27 + 273 300 கெல்வின் டிவைடட் பை வால்யூம் 30 × 10⁻³ if you are doing like that ஆன்சர் கிடைக்கக்கூடியது 1.5 × 10⁻6 பாஸ்கல். ஸோ த ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n என்று எடுக்கும்போது P1/P2 = N1/N2. P1 மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். P2 = 12 × 10⁻5 வந்துச்சு. எப்படி வந்துச்சு? த வேல்யூ ஆஃப் டெல்டா P which is equal to P1 - P2. இதன் மதிப்பு 11. P1 என்பது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போ இங்கே P2. அப்போது ஒன்றுமே கிடையாது. இங்கே மைனஸ் ஆகும்போது த வேல்யூ பிகம்ஸ் ப்ளஸ். எங்கேருந்து ட்ராப் ஆகிருக்கும்? அந்த ஒன்றுத்தையும் நம்ம சேர்க்கும்போது P2 = 12 பார் ப்ரெஷர் இல்லை 12 atmங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதன்படி தான் இங்கே 12 × 10⁻5ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். N1 / N2. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ N2 = 14.5 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இப்போது இந்த ஸ்டெப்போட 14.5ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதை கிலோகிராமாக மாற்றணும். எப்படி கிலோகிராம் மாற்றலாம்? முதல்ல டெல்டா என் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இங்கே இப்போ நமக்கு ஒர்க்கிங் ஃப்ளூயிடில் ஃபைனல், இது இனிஷியல் அண்ட் திஸ் இஸ் ஃபைனல். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் இங்கே 3.7 மோல்ஸுங்கிறது வித்ட்ரான், வெளியில் செல்லப்பட்டது எவ்வளவு அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் மைனஸ் ஃபைனல் கண்டிஷன் விச் இஸ் தி வித்ட்ரான் கண்டிஷனுங்கிறத பார்க்குறோம். வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் = மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். நமக்கு தேவை மாஸ். இந்த எண்ணோட மாலிகுலர் வெயிட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு கிடைத்தது 3.7 மோல்ஸ். மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன், டைஅட்டாமிக் ஆக்சிஜன் சொல்லும்போது 32, ஆக்சிஜன் ஆட்டம் என்று சொல்லும்போது 16. இங்கே நமக்கு ஆக்சிஜன் என்றே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால 32 மல்டிப்ளை பண்ணால் 116 கிராம். கிலோகிராம்ஸில் இருக்குது அப்படின்னா 116 கிராம் என்பது 0.116 கிலோகிராம்ஸ் அப்படிங்கிற விடை தான் இதுக்கான ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணுறோம். இங்கே நமக்கு இந்த P2வின் மதிப்பு 11ஓட நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 1 atm நாம் ஆட் பண்ண வேண்டியது கடமை. அதை நம்ம ஆட் பண்ணல அப்படின்னா ஒட்டுமொத்த ஆன்சரும் கொஞ்சம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ப்ரிசிஷன் 0.125 இருக்குது, 0.156 இருக்குது, 0.144 இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். சரிங்களா? இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். About the next one, in a certain camera, a combination of 4 similar thin convex lenses are arranged axially in contact. The power of the combination and the total magnification எவ்வளோ அப்படிங்கிறது கொஸ்டின். அது நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். பிகாஸ் ஆல் கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த டைப்பில் இருக்குது அப்படின்னாலே the focal length will be like 1/f, 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 1/f. So that is 4 times of f. This 1/focal effective, that is nothing but effective power which is equal to 4 × 1/f, that is also equal to power effective equal to 4 times of power அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அது ஈஸி தான். பட் இந்த மேக்னிஃபிகேஷன் வரும்போது இட்ஸ் கெட்ஸ் மல்டிப்ளைட் m1, m2, m3, m4. ஈச் ஆஃப் தேர் மேக்னிஃபிகேஷன் இஸ் mm அப்படின்னு போட்டோன்னா தட் இஸ் m⁴. சிம்பிள் ஸ்டஃப் தான். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பட் இந்த இடத்துல நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுக்க வேண்டியது ஆங்குலர் மாடிஃபிகேஷன் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் m = மேக்னெட்டிக் ஆப்ஜெக்டிவோட மேக்னிஃபைங் பவர், அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த்தோட ஆப்ஜெக்டிவ் பவர், ஐபீஸோட மேக்னிஃபைங் பவர். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா மைக்ரோஸ்கோப்புக்கு.
அதே ஸ்டெப் தான் இங்கேயும். ஸோ யூ ஆர் டூயிங் லைக் தட் மீன்ஸ் யூ வில் கெட் த வேல்யூஸ். அவ்வளோதான் விஷயம், ரைட்? த நெக்ஸ்ட் ஒன், AB is a part of electric circuit. இதில் potential VA minus BB எவ்வளவு? When the value of current is 2 amps and it is increasing at the rate of ampere per second. So ampere per second, that refers to DI divided by DT. அது எந்த இடத்துக்கு பேரா வரும்? That refers to L into DI by DT. So inductor இருக்கா? So inductor cross பண்ணுற இடத்துல L into DI by DT. And this 5 volt அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. இங்கே நமக்கு lower potential to higher potential, current opposite directionல வருது. So we can add it. அதுக்கப்புறமா இங்கே ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ப்ளஸ் தான் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது I into R அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ L into DI by DT, L is Henry, DI by DT is 1, 5 volt ப்ளஸ் ஐயோட வேல்யூ 2 amps, அதோட ரெசிஸ்டர் 2 ohms. We are doing like that means we get the value of 10 volts அப்படிங்கிறது ஆன்சர். The next one, a body weighs 48 Newton on surface of earth. அதுவே gravitational force experienced by the body due to earth at a height equal to 1/3 of radius of earth, h equal to r by 3 அப்படிங்கிறது. we need to find the value of gravitational force f dash. ஸோ இதுக்கு ரெண்டு இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம். ஸோ f equal to f dash equal to m ஓட வேல்யூ will never change but the g will change as g dash. ஸோ அதோட ஃபார்முலா g at height equal to 1 plus h by r power minus 2. அதை இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus 2h by rன்னு போட்டால் I get around the value of around 16 Newton. That is also available in the option, but இது நம்ம choose பண்ண முடியாது. So 1 plus h by r power minus 2 தான் substitute பண்ணோம். இது at the lower most conditions. இதை நம்ம compare பண்ணுறோம் இல்லையா? So 1 minus 2h by r இருக்கும். அதே நேரத்தில் இங்கே டெப்த்தோட வேல்யூ இருக்கும்போது 1 plus d by rங்கிற டெப்த்தை calculate பண்ணும்போது மட்டும்தான் you have to do like this. அப்படி இல்லைனா you cannot do. அப்படி substitute பண்ணும்போது 1 plus r by 3 by r, r கட்டாச்சு. 1 plus 1 by 3 is 4 by 3 power minus 2. Minus 2னா அதை 3 by 4 power 2ஆக மாற்றிட்டோன்னா 9 by 16. So 9 by 16 into 48, that is 27 Newton. So this is what the second option. The next one, diode based question. So இதில் நமக்கு ரெண்டு டயோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த supply voltage is 220 sin omega t, omega which is equal to 100 pi and at the time is 15 milliseconds அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் டயோடோட ஃபார்வர்ட் பேஸ் ரிவர்ஸ் பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி the first one நமக்கு தெரிய வேண்டியது this is D1 and this is D2 is forward biased. என்ன காரணம்னா since the value of RL is connected அப்படிங்கிற ஆர்டரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா I which is equal to V by Rங்கிற ஸ்டெப்லேயும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பிகாஸ் we have the value of omega இருக்குது, the value of V இருக்குது, அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சும் கொண்டு போகலாம். பட் the common stuff is D1 is, yeah, that is option. D1 is forward bias and D2 is D1 is reverse bias and D2 is forward bias அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். The next one, very important question, kinematicsல அதுவும் ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கொஸ்டின்ஸ் எவர் அப்படின்னு சொல்லலாம். என்ன வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம், அதை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த கொஸ்டின் பார்க்க முடியும். ஸோ த ரெண்டு சிட்டி கனெக்ட் ஆகிருக்கு. அதில் கேர்ள் இஸ் டிரைவிங் எ ஸ்கூட்டி வித் த ஸ்பீட் ஆஃப் சம்திங் இன் டைரக்ஷன் எக்ஸ் டு ஒய்ஏ. ஸோ எவ்ரி 30 minutes வந்து அவங்களோட டைரக்ஷன்லேயே ஒரு பஸ் கிராஸ் ஆகுது. பட் எவ்ரி 10 minutes ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பெரிய லாங் ஸ்டோரி கொடுத்து, ஸோ கரெக்ட் டைம் பீரியட் எவ்வளோ, த கரெக்ட் டைம் பீரியட் டி எவ்வளவு அண்ட் த ஸ்பீட் அஸ்யூம் டு பி கான்ஸ்டன்ட் அது எவ்வளோ அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா பஸ்ஸஸுமே ஒரே ஸ்பீடில் வருதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த கேர்ள் இந்த டைரக்ஷனில் போகிறாங்களா, தட் நெவர் சேஞ்ச். அலாங் த பாத் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட வேல்யூ V வருது. 30 minutes, 30 minutes இஸ் 1/2 hours. சின்ஸ் த வேல்யூ ஆஃப் கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க 1/2 ஹவர்ஸ்னு போடுறோம். ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் இருந்தாங்கன்னா V minus 60, ஏன்னா இவங்கள தான் இந்த பஸ் கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இவங்க தான் சேசர். ஸோ V minus 60 equal to D divided by time 1. The time 1 is nothing but 1/2 hours, 30 minutes. அதை எடுத்தோம்னா the 2 goes on the top. This forms V minus 60 equal to 2D, first equation. அதே நேரம் ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகக்கூடிய வெலாசிட்டி 10 minutesக்கு ஒன்று கிராஸ் ஆகுதா. 10 minutesங்கிறது என்ன, 1/6 hours. ஒரு மணி நேரத்தில் 6 ஒரு பங்கு அப்படிங்கிற கணக்கு எடுத்தால் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ V plus 60 equal to D by T2. The value of T2 is 1/6. You substitute this. எடுத்தோம்னா V plus 60 equal to 60, ரெண்டாவது ஈக்குவேஷன். இவ்வளோ தான். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கொண்டு போகிறது தான் கஷ்டம். இந்த கொஸ்டின்ஸ்லேயே நான் பேசிக்காக பார்த்தது என்னென்னா, கன்செப்ட் என்னங்கிறது, கன்செப்ஷுவலாக இந்த கொஸ்டின் என்னங்கிறதும் அதோட டயக்ராமை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வெரி ஈஸியாக இருக்குது. அதை தான் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வில் டேக் தட் V plus 60 by V minus 60 equal to 6.
இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 and ஈக்குவேஷன் நம்பர் 2. while solving this we got the value of distance 30 km. அது அவங்க கேட்கலனாலும் இது முக்கியம், ஏன்னா அப்போ தான் we will find the value of v. So while taking this, the value of v is 120 km/h, and finally velocity equal to distance by total time, and the value of time மேலே போச்சுன்னா distance divided by velocity. d by t 30 கீழ் 120, that forms 1/4 hour. 1/4ங்கிறது என்ன, 15 நிமிஷம், 1/4 மணி நேரம், அவ்வளோதான். ஸோ 15 minutes 120 km என்பதே இதற்கான விடையாக இருக்குது. ரைட். த நெக்ஸ்ட் ஒன், செம ஈஸி கொஸ்டின். இதை ரெண்டு ஆர்டரில் சால்வ் பண்ண முடியும். த சன் ரொட்டேட் அரவுண்ட்ஸ் இட்ஸ் சென்டர் இன் ஒன்ஸ் இன் 27 days. ஸோ டைம் t1 ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இஃப் த சன் எக்ஸ்பேண்ட் டு ட்வைஸ் இட்ஸ் ப்ரெசன்ட் ரேடியஸ், r1 ஈக்குவல் டு r இருந்துச்சு, இப்போ r2 ஈக்குவல் டு 2 to r வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அசியூம் த சன் டு பி ஸ்பியர் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டி. இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸோ டைம் t2ஓட வேல்யூ கேட்குறாங்க, டீயையும் ஆரையும் நான் கம்பேர் பண்ணும்போது we used to have Kepler's law, t² is proportional to r/3ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரும்போது I got 54 into square root of 2 days அப்படின்னு கிடச்சிச்சு. இது கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் 100 days கண்டிப்பாக கிடையாது. இந்த 100 daysக்கு நியர்பை அப்படின்னு நான் என்ன பண்ணேன், 54 into 2 which is equal to probably 108 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். பட் ஆனால் அது கிடையாது. ஏன்னா ஸ்பியர் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டிங்கிற அந்த வேர்டை இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை குறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது தான் த ஆங்குலார் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். ஏன்னா L1 ஈக்குவல் டு L2 ஓவர் தி ரோட்டரி ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஆங்குலார் மொமெண்டம் கன்சர்வ்ட் இல்லையா. ஸோ I1 ω1 ஈக்குவல் டு I2 ω2. த வேல்யூ ஆஃப் I1 2/5 mr1². திஸ் இஸ் 2/5 m into r2². 2/5 எல்லாம் கட் ஆச்சுன்னா பாக்கி r1² into 2π/2. இங்கே r2² into 2π time. ரெண்டுத்தையும் அழகாக கட் பண்ணுறோம். ஸோ பாக்கி இருக்கிறது r1² divided by time 1, r2² divided by time t2. Just find the value of t2 equal to t1 into r2 divided by r1². ஈஸியஸ்ட் ஆன்சர் அழகாக இதை டிவைட் பண்ணால் 4ன்னு வரும். 4ஆல் 27 மல்டிப்ளை பண்ணால் 108. த எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். நம்ம கெப்லர்லாலையும் இதை ட்ரை பண்ணலாம், இதை ஆங்குலார் மொமெண்டம் ரூல்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் கெப்லர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஆன்சரில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை. அதுக்கான ஒரே கீவேர்ட் த சன் டு பி ஸ்பியர் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டி. தட் ரெஃபர்ஸ் டு மேபி இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிற ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வெரி ஈஸி கொஸ்டின் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், சிங்கிள் லைன். ஸோ ஈயோட வேல்யூ, கேயோட வேல்யூ, ஒமேகாவோட வேல்யூ மூணுமே கொடுத்துட்டாங்க. E0 which is equal to 60, the value of k equal to 5, and the omega which is equal to 1.5 into 10 to the power of 9. We need to find the value of magnetic field. Magnetic field க்குனா என்ன, C equal to E divided by B. அந்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணா B equal to E by C, 2 into 10 power minus 7 டெஸ்லா, எல்லாமே கரெக்ட். ஸோ பட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. which one you will choose? Z ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னா எக்ஸோ ஒய்யோ தான் இருக்கும் அப்படிங்கிற ஆர்டரில் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை செக் பண்ணும்போது தே ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் இல்லைங்களா. ஸோ வி ஆர் டைரக்ட்லி சூஸிங் திஸ் வேல்யூ ஆஃப் 2 into 10 to the power of minus 7 டெஸ்லா இன் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வி ஆர் சூஸிங். ஸோ எக்ஸ்ஆர் ஜெட்டில் இருக்கணும், வி ஆர் சூஸிங் திஸ். ஏன்னா இதோட ஆண்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் இன் ஜெட்னு சொன்னால் இட் இஸ் ஆப்வியஸ்லி, ஏன்னா இது ஒய்யாக தான் இருக்க முடியும். ஸோ இட் இஸ் ஜெட் மீன்ஸ் இட் இஸ் ஒய் அப்படிங்கிற ஆர்டரில் வி ஆர் சூஸிங் திஸ். த நெக்ஸ்ட் ஒன், 2 identical conducting spheres. கொஸ்டினை படிக்கிறதுலே தான் இந்த கொஸ்டினில் நிறைய விஷயங்கள் வருது. பட் ஐ ஹவ் given it in diagram. 2 identical spheres இருக்குது. அதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா an unknown sphere, இதுக்கு இன்பிட்வீனில் இட் இஸ் காட் தேர், இதோடு இங்கே டச் பண்ணுறோம். டச் பண்ணும்போது the value of q1 q அப்படிங்கிறது என்ன ஆகும், q/2 q/2ஆக தனியாக பிரியும். அதுதான் இங்கே முதல்ல கொடுத்துருக்கோம். ஒரு அன்னோன் சார்ஜ்டு ஸ்பியரும் அன்சார்ஜ்டு ஸ்பியரும் q நம்ம ஆட் ஆகும்போது இட் காட் q/2ஆக சேஞ்ச் ஆகும். q/2 and one more q/2. அந்த q/2 தான் we are made to react with இங்கே q. அதோடு ரியாக்ட் பண்ணும்போது the average is 3q divided by 4. இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ நமக்கு we have the new q1 dash which is equal to q/2 and the value of q2 dash which is equal to 3q divided by 4. You just make this, the distance is same. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3q divided by 8ன்னு வரும். ஸோ the value is 3/8 times of kq² by d². அதை சப்ஸ்டியூட் பண்ண வாட் இஸ் kq²? ஆக்சுவல் எஃப்னு சொல்லும்போது தட் இஸ் kq² divided by d². அதோட இப்போ ஒரு 3/8 மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னு அந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3f divided by 8. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் மோர் ஈஸி ஒன். an electric dipole with a dipole moment p அது கொடுத்துருக்காங்க. இஸ் aligned in the manner of uniform electric field. அதோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க.
ஸோ இட் இஸ் ரெஸ்பெக்டட் ஆங்கிள் 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஓகே. யூஸ்வலாக வாட் யூ வில் டூ, டெல்டா யூன்னு கொடுக்கும்போது மைனஸ் பிஇ காஸ் 60 ஒன்லி வி யூஸ் டு கிவ் நோ. ஏன்னா ரொட்டேட்டட் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 60 வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போது 0லேருந்து 60க்கு போயிருக்கு அப்படின்னு ட்ரிஃப்டிங் பார்க்குறோம். ஸோ ட்ரிஃப்டிங் பார்க்கும்போது காஸ் 0 இஸ் 1, காஸ் 60 இஸ் 1/2. மைனஸ் பண்ணால் 1/2. இஃப் யூ ஆர் டூயிங் அதுக்கப்புறம் பியோட வேல்யூ இயோட வேல்யூ 1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் -1 ஜூல். நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால we are just taking 1 ஜூல். ஓகேங்களா, சிம்பிள். நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா பிஇ காஸ் 60 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதே தான் வரும். பட் த்ரூ அன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அப்படி கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா 1 - √3/2ன்னு மாறி இருக்குமே, அப்போது த டோட்டல் சம் would be a chaos. அதனால் அது எப்போதுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து தான் சால்வ் பண்ணணும். பட் இந்த மெத்தடில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட் படி தட் இஸ் வாட் வி ஹேவ் சால்வ்ட். த நெக்ஸ்ட் ஒன், ஃபோக்கல் லென்த் பேஸ்ட் கொஸ்டின். இதுக்கும் 2 ஆர்டர் இருக்குது. அ மைக்ரோஸ்கோப் ஹேஸ் அன் ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் f0 அண்ட் ஐபீஸ் ஃபோக்கல் லென்த் e0 அண்ட் த டியூப் லென்த் l. ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் 25, டியோட வேல்யூ கொடுக்கும்போது தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் த மேக்னிஃபிகேஷன். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னு கொடுத்துட்டா m = 1 + d/f. அதுவும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் வி ஹாவ் டு செக். எடுத்தோம்னா 7.25 அண்ட் தென் ஆப்ஜெக்டிவை சூஸ் பண்ணும்போது l/f0. த வேல்யூ ஆஃப் l is 40, f0 is 2. யூ டூயிங் லைக் தட். த மேக்னிடியூட் ஆஃப் அப்ஜெக்டிவ் m0 = 20. இதில் இதுன்னு ஒரு சில ஆன்சர்ஸ் நான் பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டைரெக்டாக ஐபிஎஸ் d/fe அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா 6.25. இட் இஸ் இந்த இடத்துல 6.25ங்கிறது வந்திருக்கும் 7க்கு பதிலாக. இதை மல்டிப்ளை பண்ணால் 125ங்கிற ஆன்சர் கூட இருந்துச்சு. பட் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணும்போது லீஸ்ட் டிஸ்டிங்ஸாக தான் அதை கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறத அப்புறம் ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஐ ஹாவ் டு டேக் இட் அஸ் லீஸ்ட் டிஸ்டன்ட் 7.25 அண்ட் த ஆன்சர் வாஸ் அரவுண்ட். இதை மல்டிப்ளை பண்ணால் 145 வரும் இல்லையா. ஸோ த நியரஸ்ட் வேல்யூ த நெக்ஸ்ட் தட் 150 அப்படிங்கிறத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதா எடுத்துக்கணும். ஸோ இப்படியும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது we need to know. Moving to the next question, அவுட்புட் கேட்குறாங்க. திஸ் இஸ் அ NOR கேட் அண்ட் திஸ் இஸ் an AND கேட். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு AND கேட்குள்ளே கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் B. அதை கொண்டு போகும்போது தட் வால்பஸ் A + B பார் அப்படிங்கிறது ஒரு இன்புட்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் A + B பார் அண்ட் ஹியர் B இஸ் தேர் அண்ட் ஆல்சோ A இஸ் தேர். NN கேட் போகும்போது A.B ஹோல் பார். இது ரெண்டுத்தையும் அன்கேட் பண்ணும்போது A + B பார் டாட் A + B A.B த ஹோல் பார். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், முதல்ல A + B பார் A + B A.B the whole bar ரெண்டுத்தையும் கொண்டு வந்துட்டு just multiplying the things 1 × 1 0 × 1 0 × 1 0 × 0. we do that. இப்படி எடுக்கும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் NOR கேட் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. பிகாஸ் the output of A + B is 0 1 1 1. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது 1 0 0 0 அப்படிங்கிறது இந்த கேட்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. the next one, இந்த கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பட் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணது எப்படின்னா, மாஸோட வேல்யூ கொடுத்துருக்கு, லென்த்தோட வேல்யூ எல்லாமே ராடோட பேஸாக கொடுத்துருக்கு. இந்த ஆங்கிள் இஸ் ஆல்சோ கிவன். இப்போது அதர் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி ரஃப் ஹாரிசான்டல் ஃப்ளோர். த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கும்போது F = μ × R ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணும்போது சின்ஸ் தேர் இஸ் நோ M given, F = ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், F = F. ஸோ தட் இஸ் இன்க்ளைன்ட். எஃப்னா வெறும் mg போடலாம். இட் இஸ் இன்க்ளைன்ட்னு சொல்லும்போது mg sin θ அப்படிங்கிறத போட்டோம். ஸோ தட் இஸ் mg 60 200 × √3/2 தட் இஸ் 100 √3 அப்படிங்கிறது இதுக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். பட் ஆனால் தட்ஸ் அ ஷார்ட்கட். இதை நம்ம ஒரு லேடராக கன்சிடர் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் அஸ் அ லேடர். ஸோ லேடர்லேருந்து அதோட ஈக்குவல் வெயிட் லோட் ஆஃப் தி லேடருங்க வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் இங்கே நம்ம the force வெளியில் போகும். that frictional force will be towards this. இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதையும் நம்ம பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். the next one, resistor based question. ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நத்திங். ஏன்னா this ACFD, this ACDF இது நாலுமே இட்ஸ் மோர் லைக் எ வீட் ஸ்டோன் சர்க்கியூட். வீட் ஸ்டோனாக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணோம். தட் இன்டர்மீடியட்டில் இருக்கக்கூடிய இந்த 6ங்கிறது ரெண்டு பக்கத்துலேருந்துமே நமக்கு சப்ளை வரதுனால this one gets short circuited. இதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த சர்க்கியூட் அழகாக 3.5 1.525 ரெண்டு வந்துருச்சா. அப்புறம் இங்கே ஒரு 1.5 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3யும் 5யும் ஆட் பண்ணுறோம். 1.5 2.5 ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் சர்க்கியூட் தட் இஸ் 8/3. அதை அழகாக இங்கே 1.5யோட ஆட் பண்ணுறோம், 5.5யோட ஆட் பண்ணுறோம், அகெயின் 1/3யோட ஆட் பண்ணுறோம்.
Very easy one, the answer is 10 ohms. And I which is equal to the final equivalent resistance which is equal to 10 ohms divided by 5 volt. You get 0.5 amps. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்க்யூட்டை நாம் we have to rewrite like this. இதுக்கு தான் நமக்கு டைம் எடுத்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் நம்ம அந்த ரீரைட்டிங் ப்ரொசீஜர் தான் நமக்கு டைம் எடுக்குதே தவிர ஒன்ஸ் வி காட் த கிளியர் பிக்சர் எதெல்லாம் தேவையில்லை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு ப்ராக்டிஸில் முக்கியமான தேவைங்கிறது. இனி வரும் காலங்களில் நமக்கு இதெல்லாம் தான் தேவைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. த நெக்ஸ்ட் ஒன் குவான்டைசேஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாதாரண தியரட்டிக்கல் ஸ்டஃப். ஸோ மாடல் இருக்குது, அதுக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. த ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ இஸ் NH டிவைடட் பை E. ஃப்ளக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டு நீட், த மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட ஃபார்முலா I into A. I is nothing but Q by T. Qவை N into E, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன்றுனா E by T. The value of T is 2 pi divided by omega. V which is equal to omega R, omega which is equal to V by R. You substitute here and form T equal to 2 pi R divided by V. So that is substituted here. That is Q divided by T இல்லையா, Q க்கு பதிலாக E substitute பண்ணுறோம், T க்கு பதிலாக 2 pi R divided by V. Similarly நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கே I into A substitute பண்ணும்போது the value of I only given area is pi R square. ஸோ தேவையான விஷயங்களை கட் பண்ணால் EVR டிவைடட் பை 2. இந்த டைம் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் நமக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஏன்னா இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இல்லை JW லெவல் கொஸ்டின்லேயே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஆன்சர் இதோடு நின்றும். ஆனால் இங்கே தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்சருக்கான சுவடுகளே இல்லை. ஸோ இங்கே நமக்கு H இருக்குது, E இருக்குது, B இருக்குது. இது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ இட் இஸ் இன்வால்விங் இன் லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டு அண்ட் தென் இட் இஸ் என்ன சொல்கிறது ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான்கிற ஒரு வார்த்தையை பார்த்ததுக்கப்புறம் தான். ஸோ whenever we are speaking about the orbit of electron, the angular momentum which is equal to mvr, nh divided by 2 pi, mvr divided by இந்த v ஓட வேல்யூவை nh divided by 2 pi. So then only we are substituting this here. ஏன்னா m which is equal to e into v into r divided by 2. இந்த v ஓட வேல்யூவை தான் என்ன பண்ணுறோம், nh divided by 2 pi m is taken there. While taken out மற்ற விஷயங்கள் எல்லாம் 1 by 1 என்னோட வேல்யூ 2 நம்ம லோவர் ஸ்டேட்டில் கொண்டு வரும்போது this value is 2 and 2 cuts He divided by 2 pi m அப்படிங்கிற வேல்யூ ஃபைனலாக கிடைக்குது. இன்னொன்று இன் இட்ஸ் லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி அதோட வேல்யூ என்னங்கிறத கொடுக்கல. ஸோ n equal to 1லேருந்து n equal to 2 தட்ஸ் த மினிமம் எனர்ஜி ஸ்டேட் இல்லைங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னால் இது ஒன்று தான். ஸோ இதை அவங்க கொஸ்டினில் குறிப்பிடலை, அந்த வேர்டிங்கை வச்சு நம்மளாக எடுக்கிறோம். இதுதான் இந்த கொஸ்டினோட ஃபன் ஃபேக்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் டெரிவேட்டிவ் பேஸ்டு கொஸ்டின். இதில் எந்த இடத்துலையும் நம்ம கேல்குலேஷன் கூட நம்ம எத்தனைக்கவே இல்லை, நேராக டெரிவேஷன். ஆல் தி டெரிவேஷன்ஸ் ஆர் டேக்கன் அவுட் டு ஃபார்ம் திஸ் ஃபைனல் ஃபார்ம். த நெக்ஸ்ட் ஒன் கிராஃப் பேஸ்டு கொஸ்டின். இதில் எந்தெந்த கிராஃப்ஸ் கரெக்டாக இருக்குது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது based on this current is proportional to intensity, current is proportional to frequency இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணும்போது I0 அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தோன்னா this is A seems to be correct and then C seems to be correct. இது ட்ரையாக இருக்காது, பாதியிலேருந்து ஆரம்பிக்காது. ஸோ ஃப்ரீக்வன்சி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தென். ஸோ அதனால தான் இந்த ஆன்சர் A and C ஆர் கரெக்ட் அப்படிங்கிற ஆன்சர் பார்க்குறோம். த நெக்ஸ்ட் ஒன் சேம் பர்பண்டிகுலர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட அதே மாதிரியான இன்னொரு கொஸ்டின். வி ஹாவ் தி எலக்ட்ரான் மாஸ் இஸ் கிவன், மூவிங் ஸ்பீட் இஸ் கிவன், மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அண்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஹவு மச் அப்படிங்கிற கேள்வி. த வேல்யூ ஆஃப் சி இஸ் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கலன்னா நமக்கே தெரியும். C which is equal to E by B, the electric field equal to C into B. We just got the value of 27 into 10 to the power of 4. இதில் எங்கன்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டு இடத்துல இருக்குது. 27 into 10 power of 4 where E is parallel, 27 into 10 power of 4 E is perpendicular அப்படின்னு நம்ம சொல்லும் போது always E and B are perpendicular அப்படிங்கிற ஆப்ஷனில் we are choosing this option அப்படிங்கிறத பார்க்குறோம். இட்ஸ் நாட் parallel. ஓகேங்களா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் ரெண்டே கொஸ்டின்னு, அந்த ரெண்டு கொஸ்டினோட பேஸ் ஃபார்முலா ஜஸ்ட் E ஈக்குவல் டு C ஈக்குவல் டு E by Bங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டினோட வேலிடிட்டி என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சர்ப்ரைஸாக வரக்கூடிய அட்டாக் மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. த நெக்ஸ்ட் ஒன் தட் த கொஸ்டின் ஐ ஹவ் டோல்ட் யூ, ஐ நீட் டு ஸ்கிப் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இட் வில் பி ஆன் தி ஃபியூச்சர். த நெக்ஸ்ட் ஒன் a pipe open at both the ends has fundamental frequency F in air. ஸோ இப்போ இந்த பைப்பை டிப் பண்ணும்போது ஒரு ஓப்பன் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு இதை பாதியாக டிப் பண்ணோன்னா இட் பிகம்ஸ் அ க்ளோஸ்ட் பைப்.
ஸோ the closed pipe ஓட சிக்னல் இப்படி மாறிடுச்சு. சரிங்களா? இப்படி மாறிடுச்சு அப்படின்னா the fundamental frequency will be like V divided by 4 எல்லாம் மாறுது. So and of course ஓப்பன் சர்க்கிளாக இருக்கும்போது the length is L, பாதியாக டிப் பண்ணும்போது the length was L by 2. You substitute that value of L, V divided by 4 into L by 2 அப்படின்னு போட்டால் this forms V by 2L. அதே closed frequency open frequency இப்போ ஒன்றாவே மாறிடுச்சு. So there is no change in frequency. So there is no change in F. So அதோட வேல்யூ இருக்கா? F ஓட வேல்யூவே அப்படியே இருக்குது. So we are choosing like that. சிம்பிள் பேஸ்டு கொஸ்டின் தான், நம்ம கொஞ்சம் கரெக்டாக எடுத்தால் இந்த கொஸ்டின்லாம் அடிக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன், தி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய தியரி, இது ஒன்று மட்டும்தான் தியரி. இட் இஸ் மேட் ஆஃப் சர்க்குலர் பிளேட்ஸ் அண்ட் பீயிங் சார்ஜ் தட் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் இட்ஸ் பிளேட்ஸ் இஸ் இன்க்ரீசிங் அட் த கான்ஸ்டன்ட் ரேட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரைசிங் டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்ட் இஸ் டேஷ் அப்படின்னு சொன்னால் இஸ் கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் ஜீரோ அவுட் சைட் த பிளேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். தட்ஸ் தி ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், such an important one, 2kk thermal conductivity பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்குமே we have two equations. once we got the two equations ன்னு சொல்லிட்டா மற்றபடி இந்த கொஸ்டினில் எல்லாத்தையுமே நம்ம within a second we can easily solve. எப்படி சால்வ் பண்ணலாம்? முதல்ல இதை ரெண்டாக பிரிக்கணும். first how to break it. so that is 2k into k, the value is 3t, this is t1 and t2. இந்த லொக்கேஷனை பொறுத்த மட்டும் the value of 3t will be more, the value of t1 is less. For this area, T1 will be more, T2 is less. ஏன்? வெளியிலேருந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் த டெல்டா T is 3T minus T1, ஹியர் த டெல்டா T is T1 minus T2. அதோட வேல்யூ ஆஃப் K இங்கே 2K மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே K மல்டிப்ளை பண்ணுறோம். while doing this, I get an equation called 3 times of T1 minus T2 equal to 6 times of T. அதே செகண்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். we are having T. this is T1, this is T2 and T. முதல் டேட்டாவை பொறுத்த மட்டும் the value of T1 will be more, T2 will be less. so the change in temperature which is T1 minus T2. but இங்கே என்ன ஆகுது? the value of T1 is high, here the value of T2 is high, T is less. அப்போ T2 minus T is the delta T, T2 minus T is the delta T, and the K value here, that is 2K, is data taken. இப்படி எடுத்தா we had the equation called second equation. Where is that? Yeah, T1 minus T2 equal to 2T minus T. we have this equation. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் போதும். we got the value of T1 equal to 5 by 2 and we got the value of T2, இங்கே இருக்குது ஃபிஃப்த் ஸ்டெப்பு, 3T by 2. just divide them, TT cancel, 2 cancel, 5 by 3. இந்த கொஸ்டினில் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சரை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. எப்படி? 3T ஹை, T1 இஸ் லோயர். அடுத்த ஸ்டெப் இங்கே என்ன பண்ணுறான்? while taking this step, T1 is higher, T2 is lower. நெக்ஸ்ட்டு அதே ஆர்டரை இங்கே கொண்டு வரோம். ஹியர் the value of T2 is high, T is low. இந்த மூணு இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸை ப்ராப்பராக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வெறும் ரெண்டு ஈக்குவேஷன் and the ratios are very very easy to solve. சரிங்களா? Moving to the next one, in appropriate units, times and position of the moving particle is given by t equal to something, the acceleration of the particle. ஒருவேளை எக்ஸுங்கிற ஈக்குவேஷனில் ஏதோ ஒன்று கொடுத்துருந்துச்சு, இட் இஸ் டிபெண்ட் அப்பான் t ஸ்கொயர் ப்ளஸ் டீனா v equal to dx divided by dt is e, a equal to dv by dt. that is also simple. ஆனால் இங்கே time is the property of position அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? So first step what we have to do, acceleration dt by dx equal to 2x plus 1 கண்டுபிடிச்சிடலாம். So dt by dx is nothing but v equal to dx by dt. அப்போ அதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணுறோம். dt by dx அப்படின்னா என்ன? 1 by v. ஸோ இதை ஃபஸ்ட்டு வைக்கிறோம். the value of v equal to 2x plus 1 power minus 1. acceleration equal to dv by dx தான் நம்ம போட்டாகணும், because v is the position of x. அதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக the value of dv by dt can be written as dv divided by dx into dx divided by dt. So this is what we have found previously. அந்த வேல்யூவோட இங்கே dv by dx எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? இந்த v ஓட வேல்யூ with respect to d by dx of v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ d by dx of 2x plus 1 power minus 1. while doing this, இந்த minus 1 ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. 2x plus 1 minus 1 minus 1, that becomes minus 2.
இந்த 2xங்கிறது 2 into 1 அப்படின்னு மாறுது. ஸோ அப்படி எடுக்கும்போது -2 divided by -2 into 2x plus 1 power -2 -2 divided by 2x plus 1 power of 2. So now we got the value of acceleration. அதில் dv by dx மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட dx by dt which is equal to v. vயோட வேல்யூ என்ன? 2x plus 1 power -1. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது this value goes down. -2 divided by 2x plus 1 power -2 இருக்கா, அதோட இந்த -1 சேர்ந்துச்சு அப்படின்னா this forms minus இது plus. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்குது. ஸோ the value is +2 தான் இருக்குது. சாரி, -2 கீழே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுதா, +2 + 1 thus forms -2 divided by 2x plus 1 power of 3 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஆப்ஷன் 2. The next one. Two gases A and B are filled with the same pressure P1 which is equal to P2. Separate cylinders with movable pistons of radius R1 R2 on supplying equal amount of heat அப்படின்னு சொல்லும்போது Q1 equal to Q2. The change in internal G is also same. The ratio of RA by RB கேட்குறாங்க. So how to do this? It's based on thermodynamics question. டெல்டா U வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது Q equal to del U plus W. So when the value of இது இருந்து ஈக்குவல் அப்படின்னா the Q is also same அப்படின்னா which is delta W which is equal to 0, W1 which is equal to W2, P1 V1, P2 V2. ப்ரெஷருங்கிறதோட வேல்யூஸ் கூட ஆல்சோ ஈக்குவல். as per the given data the pressures are also equal, same pressure. அப்போ பாக்கி இருக்கிறது வால்யூம் 1 which is equal to volume 2. the volume is A1 H1, இங்கே A2 H2. This is pi r1 square x1, pi r2 square x2, pi cancels. r1 by r2 power 2 equal to x2 by x1. இது அப்படியே இங்கே கொண்டு வந்தோன்னா the values of x அது கொடுத்துருக்காங்களா? எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ xa given, xb is given. 9 by 16 மாறும், that becomes 3 by 4. root of 9 by 16 எடுத்தோன்னா this forms 3 divided by 4. And the answer, the ratio is 3 divided by 4, option 2. The next one. Graph based question based on oscillationsல இருக்கக்கூடிய one of the easiest question. இதில் ஒமேகா வெர்சஸ் டைம் என்ன இருக்கும், ஆம்ப்ளிடியூட் வெர்சஸ் டைம் என்ன இருக்கும், அவ்வளோதான். ஸோ while taking frequency அப்படின்னு சொன்னால் ஒமேகா which is equal to root of k by m. when the value of m getting down w will increase அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ f is getting down அப்படின்னா amplitude is also, f increases amplitude decreases. எப்படி சொல்லலாம்? ஒமேகா which is equal to you mean omega which is equal to 2 pi into f. So the value of omega 2 pi f, then we can take the value of a which is equal to omega square a amplitude அப்படி நம்ம choose பண்ணலாம். So omega square is proportional to 1 by a, omega is proportional to 1 by this value of a power. அப்போ f is proportional to 1 by root of a. அப்போ f increases means a decreases. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்ஷன் 2 அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ லைக் தட் amplitude also, energy which is equal to 1 by 2 k square. when the energy decreases amplitude also decreases அப்படிங்கிற பேஸில் we are doing in the second question. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். the next one. ஸோ டிக்ரீசஸ் இல்லையா? ஸோ ஒமேகா amplitude decreases. yeah, fine. the next one. இனர்ஷியா பேஸ்டு கொஸ்டின் கொஞ்சம் டீடியஸான கொஸ்டின் தான். ஒரு பெரிய ஸ்பியர்லேருந்து ஒரு சின்ன ஸ்பியர் கட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? த நெட் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு I1 மைனஸ் I2. அதுதான் ஃபஸ்ட்டு யூஸ்வலாக பண்ணுவோம். த வேல்யூ ஆஃப் I1 விச் இஸ் நத்திங் பட் 2 by 5 இன்ட்டு mr ஸ்கொயர், அதான் டோட்டல். அதை அப்படியே இங்கே மைனஸ் பண்ணும்போது 2 by 5 இன்ட்டு m இன்ட்டு 2r ஸ்கொயர் அப்படிங்கிறத செஸ் பண்ணுவோம். ப்ளஸ் த வேல்யூ ஆஃப் md ஸ்கொயர் அப்படிங்கிற எடுத்தோன்னா we get the value of 7 by 4 mr ஸ்கொயர். we just minus it. 8 by 5 mr square minus 7 by 4 போடும்போது 57 by 40. இதை என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச 7 by 40யும் இங்கே 57 by 40 டிவைட் பண்ணால் 7 by 57 தான் மிஞ்சும். இதை ஃபர்தராக 7 by 57ன்னு எடுக்கலாம். இதை ஆல்மோஸ்ட் 7 by 56ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இட் பிகம்ஸ் 1 by 8 அப்படின்னு சூஸ் பண்ணலாம். பட் த பேசிக் வேல்யூ 7 by 57 இருக்குது. ஸோ வி ஹேவ் சோசன் திஸ். இதில் ரொம்ப டீடியஸான ப்ராசஸே என்ன அப்படின்னா அந்த வேல்யூஸை நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல m டிவைடட் பை 8. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு.
ஸோ ஹவு திஸ் வேல்யூ ஆஃப் 8 கேம், இதை நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். ஸோ த ரேடியஸ் இஸ் பிகம் ஆர் அப்படின்னா இந்த வால்யூமில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இது ஆர் கட் ஆகுது. 4/3 பை ஆர் ஸ்கொயர் இல்லைங்களா. இந்த இடத்துல ஆரோட வேல்யூவில் த டோட்டல் வேல்யூ இஸ் 2r அப்படிங்கிறது கட் ஆச்சுன்னா 4/3 பை இன்ட்டு 2r பவர் 3. ஸோ தட் இஸ் 8 டைம்ஸ் ஆஃப் 4/3 பை இன்ட்டு ஆர் கியூப். ஸோ அந்த 8ங்கிறது எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். ஸோ த மாஸ் வில் ஆல்சோ கட் டவுன் அப்படிங்கிறத இதுலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் சின்ஸ் mass equal to rho into volume. When the volume becomes 8 into rho v, so the mass becomes m/8 and the 8 bottom வரும்போது m/8 மாறுது. இந்த calculationல இந்த ஒரு confusion மட்டும் வரும். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா simple. The next one, capacitor based question ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. டைம் தான் அதிகமே தவிர மற்றபடி கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். பட் we can see this later. இதை லேட்டர் டயத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கக்கூடிய கொஸ்டினாக இருந்துச்சு. அடுத்ததாக G based question. Laws of motionல ஸ்லைடிங்கில் the first block is sliding with there is no friction. ஒருவேளை friction இருந்துச்சுன்னா அங்கே ஸ்லைடிங். ரெண்டுத்தோட what we have to compare, timing we have to compare. This is T1 and this is T2. So H which is equal to 1/2 GT square அப்படிங்கிறத எடுக்கும்போது the T square is inversely proportional to acceleration. அப்போ T1 square by T2 square equal to A2 by A1. இங்கே the second contact is having mu and the first acceleration is not having mu. அப்போ டைரெக்டாக ma which is equal to mg sin theta அப்படிங்கிற ஈக்குவேஷனில் mm கட்டு, acceleration is nothing but g sin theta போட்டால் போதும். when there is friction g sin theta minus mg mu g cos theta அப்படிங்கிறது வரும். ஸோ substitute all the values that 45 degrees is given for theta. அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ sin 45 is root of 1/2 1/√2, cos theta is also 1/√2 mu into இதில் காமனாக இருக்கக்கூடிய g/2 எடுத்தால் பாட்டம் கட் 1 minus mu, that is 1 minus 1/4 equal to 3/4 0.75. இங்கேயுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான். when the surface is smooth அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் as per the question முதல்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை மட்டும் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணுவோம். the timing 1 which is equal to t and the timing 2 which is equal to 2 times of t, that is also given in the question. முதல்ல இருக்கக்கூடியது slide to down on a rough surface on the smooth surface. ஸோ இது 1, இது 2. ஸோ rough surface divided by smooth அப்படின்னு சொன்னதுனால we used to use. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டர் படி தான் we are solving it. Okay. The next one and also a tedious derivation based question ஆக இருக்குது. ஸோ derivation will be solved later. இது நம்ம சால்வ் பண்ணி வச்சாச்சு, பட் இருந்தாலும் you have to solve it separate session. The next one, mixing waste question. We have the values of volume 1 and volume 2 separated by chambers N1 and N2 moles. P1 and P2 also given. So in the partition remove ஆயிடுச்சுன்னா the mixer attains the equilibrium pressure. Equilibrium pressure னு சொன்னாலே that is asking about P mix. அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா first equation P1 V1 plus P2 V2 equal to the total pressure into V1 plus V2. So இதை மட்டும் தனியாக வச்சோன்னா V1 V2 will go on the bottom. So P1 V1 plus P2 V2 divided by V1 plus V2. This forms 2 plus 6 by 5, that is 8 by 5 1.6 atm. Option 2 நம்ம choose பண்ணுவோம். Right. The next one, AC based question. AC based questionல AC supply voltage கொடுத்துருக்காங்க, frequency கொடுத்துருக்காங்க, resistor, capacitor reactance XC and an inductor of reactance அப்போ XL எல்லாமே கொடுத்தாச்சு. So we need to find the value of current. Direct questions, V0 divided by Z and the value of Z which is equal to R square plus XL minus XC. So in this question we don't have the value of theta. நம்ம I ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், பட் ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணலாம்? tan phi which is equal to XL minus XC divided by R. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 45 minus 20 by 20, that is 1. I equal to V0 divided by Z. அதோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 220 divided by 20 root 2 வருது. கட் பண்ணால் 11 divided by root 2, that is 11 divided by 1.4 போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 8ன்னு போட்டோம்னா 8 4s are 32, 11.2 கிட்ட வருது. அப்போது லெஸ் தென் 8 என்ன வேல்யூ இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். லெஸ் தென் 8ல் இருக்கிற ஒரே விஷயம் 7.8. ஆங்கிள் நமக்கு 45 டிகிரி. ஸோ லெஸ் தென் 8ம் இருக்கணும், 45 டிகிரியும் இருக்கணும். ஸோ ஐ கேன் சூஸ் திஸ் ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 2. சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன், யா த சேம் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஆர்பிட், கெப்லர்லாம் பேஸ் பண்ண கொஸ்டின். We have the radius is about 4 times the radius.
r naught equal to 4 times. அதோட actual working days is 687 daysனு கொடுத்துருக்காங்க. ஸோ length of 1 year on Mercury அப்படின்னு கேட்கும்போது we have Rm which is equal to Rm, but the value of Rho equal to 4 times of Rm. T naught equal to 687, we need to find the value of Tm. எப்படி கண்டுபிடிக்கலாம்? Same apply. T square is proportional to R power 3. T naught by Tm square, R naught by Rm power 3. R naught which is equal to 4m இல்லையா? 4 கட்டு 4 cube பண்ணுறோம். 4 4s are 16, 16 4s are 64, இங்கே 67. இங்கே இருக்கக்கூடிய 2 இங்கே போச்சுன்னா 1 by 2 மாறும். That becomes 8. So 687 divided by 8 probably 86 point something date வந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய டேஸில் 88 டேஸுங்கிறது இதுக்கு நியர்பை ஆன்சர் 86 point something. The nearby value is 88, so we have chosen 88ங்கிற ஆன்சரை we are taken that. Okay, the next one. Dimension Buckingham theorem based question. So simple. So the time oda unit second, surface tension Newton per meter, area meter square, density kilogram per meter cube, and radius is meter. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு we are just expanding the unit. Newton per meterங்கிறது kilogram meter per second square meter, m power 1 t power minus 2 மாறுது. மீட்டர் ஸ்கொயருங்கிறத L ஸ்கொயராக போட்டாச்சு. கிலோகிராம் பர் மீட்டர் க்யூபுங்கிறத ml power minus 3 and radius is L. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய யூனிட்லேயே இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்ற எல்லாமே குயிக்காக முடியக்கூடியது. த வேல்யூஸ் ஆஃப் எம் நான் எடுக்கும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா வந்துச்சு. அதுக்கப்புறமா த வேல்யூ ஆஃப் எல் எடுக்கும்போது தான் எனக்கு ஈக்குவேஷன் டைப்பில் கிடச்சிச்சு. ஸோ டெல் ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 3/2. வி டோன்ட் ஹாவ் த வேல்யூ ஆஃப் டெல் அண்ட் ஆல்சோ வி டோன்ட் ஹாவ் த வேல்யூ ஆஃப் பீட்டா. அதனால் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா டீயை சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். சால்வ் பண்ணும்போது ஐ காட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபா இருந்தாலே வி ஹாவ் காமா. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இதில் கிளியராக இருந்துச்சு. ஸோ வாட் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா ஈக்குவல் டு -1 சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் ஏபிசி மூணுத்துலேயுமே பீட்டா ஈக்குவல் டு -1ங்கிறத காமனாக பார்த்தோம். இஃப் யூ ஆர் டூயிங் பீட்டா ஈக்குவல் டு -1 போட்டால் த டெல் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 7/2 எதுக்கு வருதுன்னு செக் பண்ணோம். த வேல்யூ ஆஃப் 7/2 ஃபார் டெல் அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் சிக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. ஸோ 7/2 -1 -1/2 and 1/2. ஸோ வி காட் திஸ் ஸ்டெப். அதுதான், அதை மட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அதை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. ரைட், இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். இதில் நமக்கு டைமிங் எல்லோட ஈக்குவேஷனில் நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஆன்சர் கிடைக்காது. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ட்ரையல் அண்ட் எரர்னு ஒரு மெத்தடிங் சொல்லுவோம். கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏபிசியில் ஒரு ஆப்ஷனை எடுத்து அதுலேருந்து ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியான ஸ்டெப்பிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் உண்மை. அதுபடி நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ரைட், த நெக்ஸ்ட் ஒன். A particle of mass m is moving around the origin with constant force. Okay, if the Moore model is used to describe its motion, radius of the n particle and v in the orbit depend. So r ஓட proportional to n. யூஸ்வலாக நம்ம r n ஸ்கொயர்னு சொல்லுவோம், v is proportional to n அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ f equal to mv ஸ்கொயர், ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டினில் we have to include that force also. ஸோ v ஸ்கொயர் ஈக்குவல் டு fr டிவைடட் பை m. இந்த v ஸ்கொயர் தனியாக எடுத்தால் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் fr பை m. அண்ட் தென் ஆர்பிட்டுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா. அரவுண்ட் த ஆரிஜின் புல்லிங் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ அப்போது இது சுற்றிட்டுருக்கு, சென்ட்ரிபீட்டல் ஆக்சரேஷன் இஸ் தேர். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஆக்சரேஷன் இருக்குன்னாலே ஆங்குலார் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச், எம் இன்ட்டு வியோட வேல்யூ சப்ஸ்டியூஷன், எம் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ஹெச். கம்ப்ளீட்டிங் ஆல் தோ ஸ்டஃப். எனக்கு r பவர் 3 ஈக்குவல் டு n பவர் 2ன்னு வருது. இந்த 3 இங்கே போச்சுன்னா n பவர் 2/3 ஒரு ஆன்சர் கிடச்சிச்சா. அப்புறம் ஆல்ரெடி வி ஹேவ் கிவன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு fr பை m. இந்த இடத்துல ஆரோட வேல்யூவை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் n பவர் 2/3. ஸோ இங்கே கொண்டு வரும்போது த வேல்யூ இஸ் n பவர் 2/3. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய த வேல்யூ ஆஃப் n ரெண்டத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது வாட் யூ கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா த 2 இஸ் கேன்சல்ட் தேர். அப்படி கேன்சல் பண்ணுறோம். v which is equal to n power 2/3 divided by 2 கட் பண்ணுறோம். ஸோ we are doing like that 1/2 அப்படின்னு போட்டால் இந்த 2 இங்கே மேலே கட் பண்ணும்போது we got v power of v is proportional to n power 1/3 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகே, the next one.
That's a very easy question. ரெண்டு identical point masses suspended from two massless spring K1 and K2 force constant. எங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு சேமாக இருக்குன்னா the ratio of AQ divided by AP. இது நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன பண்ணிட்டோம், AP by AQ அப்படின்னு நிறைய பேர் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நோ, ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதான் ஃபாலோ பண்ணணும். ஸோ while doing that, ரெண்டுத்தோட மேக்ஸிமம் ஸ்பீடும் ஈக்குவலாக ஒமேகா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஏ. த ரேஷியோஸ் அவங்க கேட்ட ஆர்டர் Q by P. ஸோ அப்படி கொடுத்தனா P by Q அப்படின்னு மாறுது. ஒமேகா ஈக்குவல் டு K by M. ஒமேகா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் K. ஆஸ் பர் த ஆர்டர் தே ஹாவ் கிவன். இங்கே கொஸ்டின் P by Q இருக்கா, அப்போது KP டிவைடட் பை KQ அப்படின்னு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். தட் இஸ் நத்திங் பட் K1 டிவைடட் பை K2, தட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ யூ ஹாவ் டு மெயின்டைன் தட் ஆர்டர். அதை மிஸ் பண்ணிட்டோன்னா ஐம் சாரி, அந்த ஆன்சரும் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் திஸ் தேர்ட் ஆப்ஷன், பட் நோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், ஃபைனல் ஸ்டெப். இதில் மாஸ் ஆஃப் 0.5 kg ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட். ஸோ ட்ராப்டுங்கிற வார்த்தை நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன் பேஸ்டு கொஸ்டின் தெரியுது. ட்ராப்டுன்னு சொல்லும்போது தட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீ ஃபாலாக கூட இருக்கலாம். ஸோ த பால் ஹிட் த கிரவுண்ட் அண்ட் ரைசஸ், தட் ரெஃபர்ஸ் டு இங்கே மொமெண்டம் கன்சர்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப். ஸோ இதோட ஹைட்டு, நியூ ஹைட் h dash equal to 10. இப்போது we need to find the value of impulse. How to take the value of impulse? Impulse is converted into momentum. So J equal to M into V. M never changes, but the V change ஆயிருக்கே. So M into delta V. இது எப்படி எழுதலான்னா M1 V1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் M2 V2 ரெண்டுமே சேமாக இருக்கிறனால M into V1 ப்ளஸ் V2. ஸோ we can do like that இல்லைங்களா? ஸோ இதை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது the value of V1 2GH1 20√2, the value of V2 2 into G into H2. ரெண்டத்தையும் we just add it. So while adding this 20√2 plus 10√2 add பண்ணால் 30 times of root of 2 அப்படிங்கிற வேல்யூ. இதெல்லாம் நம்ம ஃபைனலாக கொண்டு போகும்போது 13 3s are 14 3s are 42. ஸோ 42 மீட்டர் பர் செகண்ட். அந்த வேல்யூவோட டெல்டா வியோட வேல்யூ 0.5. அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் மாஸ். மாஸோட வேல்யூ 0.5, டெல்டா வி இஸ் 42. அதாவது 30√2 இருக்குது. அதை நம்ம 42 மீட்டர் பர் செகண்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 1.4 into 30 இல்லைங்களா? அப்படி கொடுக்கும்போது 42. while doing this 21 நியூட்டன் செகண்டுங்கிற ஒரு ஆன்சர். இந்த கொஸ்டின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நான் ஒன்று பார்த்தேன். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 20√2 மைனஸ் 10√2 அப்படின்னு போடும்போது தட் இஸ் 10√2 which is 14 மீட்டர் பர் செகண்ட். அதோட இன்ட்டு 0.5 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 7 நியூட்டன் செகண்டுங்கிற ஆன்சரும் கிடச்சிச்சு ஆப்ஷன் 2ல். தட் இஸ் ராங். ஏன்னா மொமெண்டம் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஜம்ப் ஆகி மேலே போகுதா? ஸோ அப்போது இந்த வேல்யூஸ் ஷுட் பி ஆடட். V1 ப்ளஸ் V2 தானே தவிர இட் ஷுட் நாட் பி V1 மைனஸ் V2 பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் மாறும். அந்த ஆன்சரும் நமக்கு எதில் இருக்குது, ஆப்ஷன்லேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் கம்ப்ளீட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ that's the end of the session. இதில் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் we have skipped purposefully. என்ன காரணம்னா அதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். அது எப்படி நம்ம சிம்பிளிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பிகாஸ் கொஸ்டின் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட வரையில் அரௌண்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. அரௌண்ட் 200 மார்க்ஸுங்கிறது டச் பண்ணுறதுக்கே எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதையும் சால்வ் பண்ணக்கூடிய குழந்தைகள் இருக்கீங்க. அதெல்லாம் நம்ம வந்து எதையுமே மிஸ் பண்ண முடியாது. ஃபிசிக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் கொஞ்சம் டஃப் லெவல் தான். டஃப் லெவல் மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 1.5லேருந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சால்வ் பண்ண முடியாத மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆகும். லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஸோ லென்த்தி. அதே மாதிரி நம்ம ரொம்ப டீப் திங்கிங், டீப் கன்செப்ஷுவல் அந்த டைப்பில் போகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த தடவை கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் டோன்ட் பி அஃபெண்டட், பி பாசிட்டிவ், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் ஃபெட்டப் ஆகிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ த ட்ரூ எஃபோர்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டிருக்கக்கூடிய எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி பலனளிக்கும். அப்படிங்கிறனால டோன்ட் வரி அபவுட் தட், லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். மேலும் இதுக்கப்புறமா நம்ம திருப்பி நம்ம கன்செப்ஷுவல் வீடியோஸில் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க. லைக்வைஸ் நம்ம சர்க்யூட் பேஸ்டு கால்குலேஷன்ஸில் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்து வச்சுட்ருக்கேன். அதை நம்ம சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்யூச்சர் நமக்கு காம்பினேஷன் ஆஃப் டேட்டா, ஸோ ஒரு சர்க்யூட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த சர்க்யூட்டில் லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம்.
அந்த மாதிரியான கொஸ்டின் காம்பினேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டராக இருக்கட்டும், கெப்பாசிட்டர் ஆகட்டும், இண்டக்டர் ஆகட்டும், அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் எடுத்து முக்கியமாக கிர்ச்சாஃப் லா இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் ஃப்யூச்சர் இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னா த ஃபஸ்ட் சாய்ஸ் வில் பி கிர்ச்சாஃப் லா. ஏன்னா கிர்ச்சாஃப் லாவில் n நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட். யூ கேன் ஆஸ்க் அரவுண்ட் n நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் இதில் கொட்டி கிடக்கு. இதில் எதை வேணால் நம்மளை சூஸ் பண்ணலாம். ஸோ த கரண்ட் ரிசர்ச் இஸ் கோயிங் பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டன்ட், கெப்பாசிட்டர், இண்டக்டர், கிர்ச்சாஃப் லா இதெல்லாம் பேஸ் பண்ண ரிசர்ச் போயிட்டுருக்கு. பட் டெஃபினட்டாக வி வில் அப்லோட் எவ்ரிதிங் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அதே போல் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வி யூஸ் டு டெல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.